டே 1 சின்னஞ்சிறு பழக்கங்கள், அதாவது அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் வாங்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு முன்னுரை மட்டும் படிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 2, 3, 4, 5, 6 மொத்தமாக ஒரு 6 பேப்பர், அதாவது 12 பக்கம் வருது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 12 பக்கத்தில் அவங்களோட லைஃப், அதாவது இது வரைக்குமே இந்த பார்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரை பற்றின தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆத்தர். அதுக்கப்புறம் இவர் நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றத மாதிரி சொல்கிறாரு. மற்றபடி ஃபஸ்ட்டு இந்த முன்னுரையில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஆத்தரை பற்றி அவங்க என்ன போட்டிருக்காரு, நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், அவர் 10ஆம் வகுப்பு படித்ததுலேருந்து என்னென்ன பண்ணிடுன்னு சொல்லி போட்டிருக்காரு. அதில் ஓகே, அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, முன்னுரையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு அவர் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஃப்ரெண்டு வந்து அவரை வந்து பேஸ்பால் அந்த பேட் வச்சு அடித்ததுனால அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து ஹாஸ்பிட்டல்லையே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அவர் ரொம்ப ஆசைப்பட்ட பேஸ்பாலை வந்து அவரால் விளையாட முடியலை. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவர் யூனிவர்சிட்டி மாறி வேறு யூனிவர்சிட்டி போய் அங்கே போய் அவர் வந்து பெஸ்ட்டு பேஸ்கெட் பால் பிளேயருங்கிற ஒரு நேம் வாங்குறாரு. ஸோ அதுக்கு வந்து அவர் சின்ன சின்ன ஹேபிட்ஸை வந்து அதில் வளர்த்துக்கிட்டார். அந்த ஹேபிட்ஸை தான் இந்த புக்கில் வந்து இந்த முன்னுரையாக வந்து இவங்க கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து 2008, 2012, 2017 அதெல்லாம் என்னென்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி போட்டுறாங்க. அதுக்கு அதே மாதிரி முன்னுரையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் வந்து நான் எதுவுமே பண்ணல, நான் ஏதாவது தப்பு இருந்தால் அதை நான் எடுத்துக்கிறேன், ஏதாவது பெருமை வருத்தமாக இருந்தால் இதே மாதிரி நிறைய ஆத்தர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு போகணும்னு சொல்லியும் அது குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம டெய்லி ஒரு பேஜ் படிச்சுட்டு, ஒரு பேஜோ இல்லை ஒரு யூனிட் படிச்சுட்டு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம்.